ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான பாகற்காய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா காய்ஞ்ச உடனே தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த பாகற்காய் பொரியலுக்கு கடலெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன எண்ணெய் வச்சுருக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க, ஆனால் நல்லெண்ணெய் வேண்டாம். அப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ வேணாலும் சேர்க்கலாம். பாகற்காய் பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சின்ன வெங்காயம், அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பாகற்காயை சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கு தூள் உப்பு தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பாகற்காயில் நம்ம தண்ணி சேர்க்க மாட்டோம். அதனால் இந்த சின்ன வெங்காய ஜூஸ்லேயே தான் வேகணும். அதில் தூள் உப்பு சேர்த்தா தான் நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக விடுங்க. நடுவில் திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திறந்தால் பாகற்காய் நல்லா வெந்திருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாகற்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா கைட்டே கசக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுவையான சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டான பாகற்காய் ரெடி ஆயிடுச்சு.